அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎல்சியோட அட்ரஸிங். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து யூசர் பிட் டைமர் கவுண்டர், ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். என்ஓஎன்சி, லேச்சிங்னா என்ன, ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் ஓஎஸ்ஆர்னால் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம, அதாவது கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன், மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிஎல்சியோட அட்ரஸிங்கும் அந்த கன்வர்ஷன் மெத்தடை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் இப்போது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது புரிஞ்சால் தான் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் புரியும். வேர்டு அட்ரஸிங்னா என்ன, பிட் அட்ரஸ்னால் என்னன்றதை நம்ம தெளிவாக இருந்தால் தான் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங்க்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஎல்சி அட்ரஸிங்னா என்ன. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுமாரி கூகுளில் போய்ட்டு பிஎல்சி அட்ரஸ் டெஃபினேஷன் சும்மா அப்படின்னு நான் ஃபுல்லாக டைப் பண்ணல, பிஎல்சி அட்ரஸ் அடித்தாலே ஸோ இந்த மாதிரி ட்ராப் டவுன் பாக்ஸில் நிறைய வரும். அதில் ஃபஸ்ட்டு வரதை சூஸ் பண்ணேன். பிஎல்சி அட்ரஸ் டெஃபினேஷன் கொடுத்த உடனே இதில் இங்கே வருது பாருங்கள், plcdev.com. ஸோ இந்த வெப்சைட் எக்ஸலண்ட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு கைடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ www.plcdev.com. ஸோ plcdev.com இந்த வெப்சைட் வெரி குட் வெப்சைட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ பிஎல்சியோட பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும், ஹார்ட்வேர்ஸ் பற்றி. ஸோ நமக்கு இப்போ தேவை ஒரு விதமான அட்ரஸிங். ஸோ அட்ரஸிங்கில் டிஜிட்டல் அட்ரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெசிமல் இருக்குது, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பைனரி. ஓகே, ஸோ பீப்புள் லேர்னிங் யுவர் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பைனரி. ஓகே, ரைட். இது தனியாக பைனரி பற்றி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டெசிமல் இருக்குது, ஆக்டல் இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸா டெசிமல். ஆக்சுவலாக ஆர்டராக நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பைனரி பார்க்கணும், செகண்டு ஆக்டல் பார்க்கணும், தேர்டு டெசிமல் பார்க்கணும், ஃபோர்த்து எக்ஸா டெசிமல் பார்க்கணும். ஏன்னா பைனரியோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் போடும்பொழுது பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் போடும்பொழுது அதோட பேஸ் என்னன்றதை நம்ம போட்டால் தான் தெரியும் அது என்ன நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஆக்டலோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ 8/0, 8/1, 8/2, 8/3 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதே பைனரியாக இருந்தால் பேஸ் வந்து 2. ஸோ 2/0 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2/0, 2/1, 2/2, 2/3ன்னு போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இது வந்து ஆக்டல்ன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஸோ பைனரிக்கு பேஸ் வந்து 2, ஆக்டலுக்கு பேஸ் வந்து 8, டெசிமலுக்கு பேஸ் வந்து 10, எக்ஸா டெசிமலுக்கு பேஸ் வந்து 16. ஸோ இப்போ நார்மலாக ஜீரோன்றதை பைனரியில் எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஜீரோன்றது 5 டிஜிட்டில், பைனரியில் 0000 போட்டுப்போம். டெசிமலில் 0ன்னு எழுதலாம், ஆக்டலில் 0 எழுதலாம், ஹெக்ஸா டெசிமலில் 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அதே 1னா பைனரியில், ஸோ இது இந்த லாஸ்ட் 0 நீங்கள் இப்போதைக்கு விட்டுடுங்க. ஸோ 0001ன்னு எழுதலாம். இதே 5 டிஜிட்டாக இருந்தால் ஸோ இங்கே இருக்கிற நம்பர் எழுதலாம். ஆக்டலில் 1 தான் வரும், டெசிமல்லையும் 1 தான் வரும், எக்ஸா டெசிமல்லையும் 1 தான் வரும். அப் டு 7 வரைக்கும் ஈக்குவலாக வரும். ஸோ அது எப்படி 7 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பைனரியில். ஸோ இங்கே வந்து 111 போடுவோம். எப்படி 111 போடுவோம்னா, ஸோ இங்கே எப்படி ஆக்டல் நீங்கள் நம்பர் கனெக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ இங்கே 111 போட்டு பாருங்கள், இங்கே 1ன்னு இருக்கும், இன்ட்டு 2/0. ஸோ எனி பவர் 0 வேல்யூ 1, 1 × 1ன்னா அங்கே 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன், இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 111 இருக்குது கண்டினியூஸாக. ஸோ 1 × 2/0, இங்கே 1 × 2/1, 1 × 2/2. ஸோ 2/0னா எனி பவர் 0 வேல்யூ 1. ஸோ 1 × 1 1, அடுத்து 2/1 வேல்யூ 2. ஸோ 2 × 1 2, அந்த மாதிரி 1/1 போட்டோம்னா ஸோ 4 வேல்யூ வந்து, ஸோ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 2 6, 6 1 7 மாறிடும்.
ஸோ இது அப் டு 7 வரைக்கும் எல்லாமே 4மே ஈக்குவலாக இருக்குது. 8 வந்ததுன்னா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது டெசிமலில், இங்கேயும் 8 இருக்குது எக்ஸா டெசிமலில். ஆனால் ஆக்டல் மட்டும் 10ன்னு மாறுது. ஏன் இங்கே ஆக்டலில் 10 மாறுதுன்னா அதோட பேஸ் வந்து 8 தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கால்குலேட்டர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி போட்டு பார்த்தா கூட முடிஞ்சிடும். ஆக்டலோட பேஸ் வந்து 8 தான். அதாவது 3 டிஜிட்டாக தான் பிரிப்பாங்க ஆக்டலில். ஸோ வேறு எதனா இருக்கான்னு பார்க்குறேன். இது பைனரி, இது எக்ஸா டெசிமல். ஸோ ஆக்டல் அதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அது என்ன வேர்டு, அதாவது வேர்ட் மீன்ஸ் என்ன நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டமா, பைனரியில் கேட்குறாங்களா, இல்லை எக்ஸா டெசிமலில் கேட்குறாங்களா, இல்லை டெசிமலில் கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும். ஸோ இங்கே ஆக்டலோட பேஸ் வந்து 8. ஸோ அப் டு 0 to 7 வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ வரும். அடுத்து 8ன்னு வரும்பொழுது இங்கே 8ன்றது ஆக்டலில் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பிட்டோட 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ 8ன்னும் பொழுது இதோட 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ பிட்டானது ஓவர்ஃப்ளோ. இப்போ ஒரு கேல்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே நார்மலாக 1ன்றதை, அதாவது 0 அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னா பைனரியில் 4 பிட்டில் எழுதுவாங்க. ஸோ 4 பிட்டாக தான் பிரிப்பாங்க. இது ஒரு 4 ஜீரோவாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தேவை வந்து 7ன்றது எப்படி எழுதலாம், இதோட வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8, 8, 4, 2, 1 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15ன்னு வரும். ஸோ இந்த 15ன்றதை டெசிமலில் எப்படி சொல்லுவாங்கன்னா 15ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு வேல்யூவை பிரிச்சுடுவாங்க, இது ஒரு வேல்யூவை பிரிச்சுடுவாங்க. எக்ஸா டெசிமலில் எஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது ஆக்டலில் எப்படி சொல்லுவாங்கன்னா 7. ஸோ 7 எதெல்லாம் கூட்டினா 7 வரும், 4, 2, 1, 4, 2, 6, 6, 1, 7. அப்போது ஆக்டல் நம்பர் சிஸ்டமில் 3 பிட்டாக பிரிப்பாங்க. நார்மலாக பைனரியில் 4 பிட்டாக போகும். ஆக்டலை பொறுத்த வரைக்கும் வேல்யூ பேஸ் வந்து 8, அதோட வேல்யூ வந்து 0 to 7. ஸோ 0 to 7னா ஸோ 0 எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் உங்களுக்கு 3 பிட்லேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ 7னா இது எல்லாமே 1ன்னு மாறும். ஸோ அடுத்தது 8ன்னு வரும்பொழுது 7ஓட 1 கூட்டினா தான் 8. அப்போது 7 + 1 அப்படின்னும்பொழுது இது 1 நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஆட் பண்ணால் 1 1 2. ஓகேவா? ஸோ 1 1 2 எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 10, அதாவது 10ல் 0 வச்சுக்கோ, 1 எங்கே போடுன்னுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லி தரக்கூடாது. ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் கூட்டுத்தனமாக ஒரு தவறான வழியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். 1 1 எவ்வளோ, 2. 2 பைனரியில் எப்படி எழுதுவீங்க, 2 எப்படி எழுதுவீங்க, இங்கே பாருங்கள் 4 பிட்டில் பாருங்கள். ஸோ 00 10 இப்படி எழுதினா தான் இதோட வேல்யூ 2. ஓகேவா? இந்த பிட்டு 0, இந்த பிட்டு 0. ஸோ இது மட்டும்தான் நமக்கு தேவை, இதுவும் 0. ஸோ 2னா 0010. ஸோ நமக்கு இப்போ தேவை 2 பிட்டு மட்டும் எடுத்துக்கிறோம், அதுதான் 10. அந்த 10 தான் 10ன்னு சொல்லி தராங்க. ஸோ ஆக்சுவலாக 10. ஸோ 1 1 2, 2ஓட பைனரி வேல்யூ 10. ஸோ 0வை இங்கே வச்சுக்கிறோம், 1 இங்கே போடுறோம். ஸோ இது மறுபடியும் 1 1 2 அதே தான் வரும். இங்கே 0 வச்சுக்கிறோம், இங்கே 1 போடுறோம். ஸோ 1 1 2 மறுபடியும் இங்கே 0 வச்சுக்கிறோம், இங்கே 1 போடுறோம். ஸோ இங்கே வரும்பொழுது இங்கே எந்த வேல்யூவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு 3 டிஜிட்டில் 3 பிட்டில் காட்டுறோம். ஸோ 1 0 1 இப்படி பிரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டும் 0 0. ஸோ 8ஓட வேல்யூ ஆக்டலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது 001 1ன்னு எழுதலாம், இங்கே 000வை 0ன்னு எழுதலாம். அதாவது ஆக்டலில் 8ஓட வேல்யூ 10, அதை தான் இங்கே காட்டுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 1, 8ஓட 1 கூட்டினா 9. ஸோ இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1 1ன்னு மாறும். அடுத்து 1 2ன்னு மாறும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு குருட்டுத்தனமான ஐடியா ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டல்னால் என்ன சொல்லியிருக்கோம், பைனரியோட பேஸ் வந்து 2 தான். ஸோ அதோட வேல்யூ 0ன்னு இருக்கும், அப் டு 1 வரைக்கும் போவோம், அவ்வளோதான். அடுத்தது ஆக்டல் 8. ஸோ ஸ்டார்டிங் 0, லாஸ்ட் வேல்யூ 1. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில்
1 கழிச்சு இங்கே லாஸ்ட்டில் போட்டுங்க. ஆரம்பிக்கிறது 0லேருந்து ஆரம்பிங்க. டெசிமல் வந்து 10. ஸோ 10னா ஆரம்பிக்கிறது 0ல் ஆரம்பிக்கிறோம். 10ல் 1 கழிச்சிட்டோம்னா 9, அவ்வளோதான். அதே மாதிரி எக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து 16. ஸோ 16னா 0லேருந்து 15 வரைக்கும் வரணும். ஆனால் 0 to 15ன்னு சொல்ல மாட்டாங்க, 0 to 9ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 10ன்றதை ஏன்னு சொல்லுவாங்க, 11ன்றதை பி, அதே மாதிரி 15ன்றதை எஃப். இப்படி ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நம்பர் சிஸ்டமில் சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கலாம். பைனரினா பேஸ் டு வேல்யூ 0 to 1, அவ்வளோதான். ஒரு வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூவில் ஒன்று குறைச்சிக்கோங்க. அடுத்து ஆக்டல் 0 to 7. அடுத்து டெசிமல் 0 to 9. அடுத்து ஹெக்ஸாடெசிமல் 0 to f. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0 to f. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இப்போ இங்கே 0 to 7ஓட முடிஞ்சு போச்சு, இங்கே 0 to 1ஓட முடிஞ்சு போச்சு. அடுத்து 2ன்னு வரும்போது இங்கே என்ன எழுதுவோம், 10ன்னு எழுதுவோம். அதேமாதிரி இங்கே 7 முடிஞ்சு போச்சு, 8 வரும்போது என்ன எழுதுவோம், 10ன்னு எழுதுவோம். அடுத்து இங்கே 9ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ 10ன்றதை எப்படி எழுதுவோம், 10ன்னு எழுதுவோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ 0 to 16. 16ன்றது இங்கே எஃப்னு எழுதுவோம். ஸோ 17ன்னு வரும்பொழுது இங்கே என்ன எழுதுவோம், 10ன்னு தான் எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் சிஸ்டம் டேபிள். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஸோ 7 வரைக்கும் ஈக்குவல், 8ன்னு வந்துடுச்சுன்னா எக்ஸாவிலையும் டெசிமல்லையும் சேம். ஸோ இங்கே 10ன்னு மாறி போச்சு. அப் டு 9 வரைக்கும் இங்கே. ஸோ 9 வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 10 வரும்பொழுது இங்கே 10ன்னு மாறி போகுது, இங்கே 12, இங்கே வந்து ஏன்னு மாறி போகுது. அப் டு 15, 15. இந்த 15ன்னு சொல்லக்கூடாது, டெசிமலில் 15ன்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து 8421, 8421. 8 4 12, 12 2 14, 14 1 15 முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே 17 முடிஞ்சு போச்சா. ஸோ இங்கே எஃப், தட்ஸ் ஆல். அடுத்து 16ன்னு வரும்பொழுது என்ன நடக்குது பாருங்கள், இந்த பிட்டு 1ஆக மாறுது, இந்த பிட்டு எல்லாம் 0ஆக மாறுது. ஸோ இங்கே 17ஓட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு பிட் ஆட் ஆகும்பொழுது இங்கே 0ன்னு மாறிடும். இந்த 1 ஓவர்ஃப்ளோ ஆகிக்கும், 1 1 2ன்னு போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, அப் டு இது 27 வரைக்கும் போகும். அடுத்து 30ன்னு மாறும். ஆக்டல் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 21 22 23 24 25 26 27 முடிஞ்சு போச்சு. அடுத்து 30 31 32 அப் டு 37 40 47 50 57. இது ஆக்டல் 7ஓட முடிஞ்சிடும். டெசிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, நார்மலாக நம்ம 1 2 சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 9 10 10 to 17, அதாவது 17. அடுத்து 29 வரும். 19 அப்புறம் 20 அப்புறம் 29 30. அது அவ்வளோதான். நார்மல் நம்ம சிஸ்டம் 30லேருந்து 39 40 எப்படி சொல்கிறோமோ அதே தான் டெசிமலில். எக்ஸா டெசிமலில் ஸோ 0 to f, அடுத்து 10, அடுத்தது 1f வரைக்கும் போகும். அடுத்து 20 2f வரைக்கும் போகும். 30 3f வரைக்கும் போகும். 3fக்கு அப்புறம் 40 4fக்கு வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் சிஸ்டமானது போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பாருங்கள், இதில் நம்பர் கன்வர்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு நம்பர் கன்வர்ஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் இப்போது நான் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ என்னோடய மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ என்னோடய நம்பர் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். கீப் ஷேரிங், கீப் சப்ஸ்கிரைபிங். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், முக்கியமாக அதை மறக்காதீங்க. மேற்கொண்டு இதில் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது விளம்பரம் வந்ததுன்னா அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.